நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்டிஸ்டா பிறக்கணுமா இல்ல ஆர்டிஸ்டா மாறலாமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி லியோனார்டோ டா வின்சியை பாருங்க, பிக்காசோ பாருங்க, வான் காக் பாருங்க. இவங்க எல்லாருமே டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. ஆனா ஒரு காமன் குவாலிட்டி இவங்களுக்குள்ள இருந்தது, அதுதான் பிராக்டிஸ். நோபடி ஸ்டார்ட்ஸ் வித் a masterpiece. எல்லாருமே ஒரு லைன் டிரா பண்றதுல தான் ஆரம்பிப்பாங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா, சில பேர் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்லயே இது நமக்கு வேணாம்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா சில பேர் கண்டினியூஸா ஒரு 1000 மிஸ்டேக்ஸ் ஆனா கூட முன்னாடி போய் அதை ட்ரை பண்ணி மாஸ்டர் பீஸ் உருவாக்குறதுக்காக முயற்சி செய்வாங்க. ஆர்ட் ஸ்கூல் உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸை கத்து கொடுக்கும். புக்ஸ் நிறைய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கொடுக்கும். மென்டாஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா ஆர்டிஸ்டா மாறுறது உங்களோட டெய்லி பிராக்டிஸ் தான். டேலண்ட் உங்க ஜேர்னி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா கன்சிஸ்டன்சி தான் உங்களோட டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டேலண்டா பிராக்டிஸா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்ட் பத்தி இன்னும் நீங்க சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.